Hi, welcome to Keru Food Basket channel. This is KP. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ். இது எப்படி குயிக்கா செய்யலாம்ன்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க Subscribe பண்ணாம இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும். ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி குக் பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தலாம். கர்டு, ஒரு பெரிய சைஸ் ஆனியன், 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, ஆஃப் கோகனட்டை வந்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது கூட வந்து 2 ஸ்பூனு கசகசா ஆட் பண்ணி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணியாச்சு. 4 கிராம்பு, 3 சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய். இதுக்கு வந்து தக்காளி தேவைப்படாது. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவிலான உருளைக்கிழங்கு. இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் பட்டர், கீ, ஆயில் இதில் ஏதாவது வந்து 2-3 ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கீ எடுத்திருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் இதில் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து சோட்டே பண்ணிக்கலாம். இது வந்து கலர் ப்ரௌனிஷ் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 2 நிமிஷம் இந்த மாதிரி சோட்டே பண்ண போதும். இந்த அளவுக்கு வந்து நம்ம சோட்டே பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டோம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கலர் மாறினதும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம் ஆனியன் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த குருமாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ப்ரௌன் கலர் ஆகணும் இல்லை, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்க்கணும். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சென்டராக வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்ல காரம் சேரும். இப்போ நம்ம வந்து கீயில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோகனட் அரைக்கும் பொழுது அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி நல்லா வேக வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ லிட் கவர் பண்ணி வச்சிடலாம். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து கீயில் டோஸ்ட் பண்ணதுனால இது குயிக்காக வந்து வெந்துடும். இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ
இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி திக்காக வந்து குக் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோக்னட் அண்ட் கசகசா இந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நம்ம ஒரு பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அண்டு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த டைம்லேயே கூட நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ரசம், சாம்பார் இந்த மாதிரி காரக்குழம்புக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கோகனட் அண்ட் கசகசா பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதே கப்பில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு திக்காகவும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா 1 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோ நம்ம சேர்த்துக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது மேலே நம்ம எடுத்து வச்சுக்கிற கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு 2-3 நிமிஷம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கலாம். அப்போ தான் இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து இந்த குருமாவில் வந்து நல்லா இறங்கி நல்ல வாசனையாக இருக்கும். இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. தக்காளிலாம் எதுவுமே சேர்க்காம வெறும் வெங்காயம், தயிர், பச்சை மிளகாய், தேங்காய், கசகசா இதை வச்சே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து உருளைக்கிழங்கு குருமா நம்ம எப்படி செய்யலான்றது பார்த்தோம். ரொம்ப நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இதை வந்து மேலே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த கரம் மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப நல்ல சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, இடியாப்பம், ஆப்பம், தோசை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷும் கூட. இது நம்ம ஒயிட் ரைஸ் கூட நல்லா சுட சுட சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. அப்படியே வந்து இந்த வீடியோக்கான கமெண்ட்டை வந்து தெரிவிக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவோடைய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இந்த மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.